வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம வந்து 7 ஹேபிட்ஸ் ஆஃப் எ ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்ங்கிற புக்கை படிக்கிறோம். ஸ்டீஃபன் கேவியோட புக் இது. 6 பாயிண்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். பல எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். எஸ்பெஷலி என்னோட ஃபேவரட் குரு ஜேஆர்டி டாட்டா வச்சு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இன்னைக்கு கடைசியாக 7வது பாயிண்ட் எடுத்து பேசுகிறேன். இந்த 7வது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எனக்கு இந்த புக்கில் ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு. லைஃப்பில் நான் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்டை நான் ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி தத்துவ பேச்சில் பல தடவை பேசியிருக்கிறேன். இப்போ இன்னும் என் லைஃப் லாங் இதை பேசிகிட்டே இருப்பேன். இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு நான் லைஃப் லாங் கொடுக்குற மெசேஜ். இதுதான் உங்கள் மந்த்ரா. உங்கள் லைஃபோட மந்த்ராவே இந்த 7வது பாயிண்ட்டு தான். இது இந்த புக்கோட கடைசி நாள். இன்னைக்கு கடைசி பாயிண்ட்டு எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு நீங்கள் லைஃப்பில் பார்க்கவே முடியாது. இந்த பாயிண்ட் வந்து ஷார்பன் த சா அப்படின்னு சொல்கிறாரு. சானா ரம்பம். உங்கள் வாழ்க்கையோட டூல் தான் இந்த ரம்பம். ரம்பம் மொக்கையாயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அந்த ரம்பத்தை எப்போதும் சாணம் பிடிக்கிறதும்பாங்க. ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ரம்பம் மரத்தை அறுத்துக்கிட்டே இருக்கும். ரம்பம் மொக்கையாக போயிடுச்சுன்னா மரத்தை அறுக்காது. ஒரு நல்ல கார்பெண்டர் தச்சன் வந்து அவனோட ரம்பம் தான் அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தொழில். அந்த ரம்பத்தை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருப்பான். வாழ்க்கைங்கிறத நீங்கள் நடத்துகிறச்ச நீங்கள் வந்து எதெல்லாம் நீங்கள் ஷார்ப்பாக இல்லைன்னா, அக்ராஸ் வேரியஸ் டைமென்ஷன்ஸ் நீங்கள் ஷார்ப்பாக இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. இது பல ஃபேக்கல்ட்டியில் சொல்கிறாரு. இந்த ஃபேக்கல்ட்டியில் எல்லாத்துலேயுமே உங்கள் ஷார்ப்பனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 4 ஃபேக்கல்ட்டி சொல்கிறாரு. செல்ஃப் ரெனியூவல், ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் அண்ட் இமோஷ்னல்ங்கிறார். ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெனியூவல். உங்களை சொந்தமாக நீங்கள் வந்து ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரெனியூ பண்ணுறதுங்கிறது சிம்பிளாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ரமண மகரிஷி சொன்ன மாதிரி தான். நான் யார்? இந்த உலகத்தில் நான் ஏன் வந்திருக்கேன்? நான் எப்படி பெட்டர் பர்சன் ஆக முடியும்னு உங்களை ஸ்பிரிச்சுவலாகவும் மென்டலாகவும் ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரமண மகரிஷி யூஸ் பண்ணலாம் ஃபிலாசபியில். பல சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ணலாம். பல சைக்காலஜிஸ்ட்டை பற்றி நான் இங்கே பேசியிருக்கிறேன். பல ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் எனக்கு தெரியும். பல பேர் புஸ்தகம் எழுதியிருக்காங்க. மென்டல் டஃப்னஸ் பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. எப்படி நீங்கள் வந்து ஒலிம்பிக்ஸில் ஓட சைக்காலஜிக்கல் கோச் பற்றி பேசியிருக்கிறேன். இது மாதிரி பல விஷயங்கள் பல பேர்கிட்ட நீங்கள் படித்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸும்பாங்க, ஃபிலாசபிம்பாங்க, கீதையை சொல்லலாம், பைபிளை சொல்லலாம், குரானை சொல்லலாம். எதை வேணால் நீங்கள் படிங்க. புத்திஸ்ட் டெக்ஸ்ட்டை படிக்கலாம். மார்க்கஸ் அரியலிஸோட மெடிடேஷன்ஸ் படிக்கலாம். செனக்காவோட லெட்டர்ஸ் படிக்கலாம். இதெல்லாம் படித்து இது மாதிரி நிறைய உங்களுக்கு வேணுங்க நசீம் தலீப் படிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்கள் வாழ்க்கை டெஃபினட்டாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் செல்ஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த செல்ஃபை நீங்கள் நல்லா வச்சுக்கணுங்கிறது அவர் முதல்ல சொல்கிறார். அதனால் டாக்மேட்டிக்காக போய் மாட்டிக்கிங்க. இதுதான் இதை நம்பிக்கை, இதுதான் இதிலேயே தான் இருப்பேன். ஃபெய்த்துன்னு வந்துருச்சுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் ஒன்றும் முடியாது. சயின்ஸால் டிஸ்ப்ரூவே பண்ண முடியாது. பட் என்ன ஃபெய்த்தாக இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக அது உண்மையாக தப்பான்னு ஃபால்சிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் ஃபால்சிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அதுலேருந்து தூக்கி போட்டுடணும். ப்ரூவ் பண்ண முடியாதத ஒன்றை நீங்கள் நம்பி வச்சுருந்தீங்கன்னா அது காணாமல் போயிடுங்கிறது என்னோட கருத்து. இது உங்களுக்குள்ளேயே போய் உலகத்தை நீங்கள் ப்ரீச் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. உலகத்தில் அவன் ஃபெய்த்துன்னு தூக்கி டேபிளில் வச்சிட்டான்னா அவன்கிட்ட பேசி யூஸே கிடையாது. ஏன்னா நம்பிக்கைன்னு வந்துருச்சுன்னா அதை நீங்கள் ப்ரூஃபுங்கிறத வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இதை விட்டுடுங்க. லார்ட் ஆக்டன்னு ஒரு பெரிய ஃபிலாசபர் இருந்தார். அவர் ஒரு கேத்தலிக். அவர் இன்ஃபேலிபிலிட்டி ஆஃப் தி போப்புங்கிற டிபேட்டுக்கு வராரு. அதாவது போப்பு தப்பே பண்ண முடியாதுன்னு ஒரு கேத்தலிக் டாக்டரின் அப்போ இருந்தது. அவர் என்ன சொல்கிறார்? போப்பு இன்ஃபேலிபிள். தப்பு மனுஷன் பிறந்தானா இன்ஃபேலிபிளாக தான் இருப்பான். அது மாதிரி மனுஷன் ஒருத்தன் பிறந்துட்டானா அவன் இன்ஃபேலிபிளாக இருப்பான். நான் இன்ஃபேலிபிள், நீங்கள் இன்ஃபேலிபிளாக இருக்கணும். அதனால் உங்கள் செல்ஃபை நீங்கள் எப்போதும் ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது என்னோடய ஃபஸ்ட் அட்வைஸ். 2வது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட் இம்பார்ட்டண்ட். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 5 to 6 டேஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. ஸோ 5 நாள் எக்ஸசைஸ் டெஃபினட்டாக செய்யணும். 5 நாள் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. 5 நாள் ஒரு வாரத்தில் எக்ஸசைஸ் பண்ணணும்.
ரெகுலராக டெய்லி நடக்கணும். இல்லாட்டா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அதே மாதிரி மென்டலி டெய்லி மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேஷனுங்கிறது டீப் ப்ரீதிங். டீப் ப்ரீதிங் பண்ணணும். ஒரு நாளைக்கு 7 மணி நேரமாவது தூங்கணும். 7 மணி நேரம் நீங்கள் கண்டினியூஸாக தூங்கலைன்னா உங்கள் மென்டல் ஃபேக்கல்ட்டி வேலை செய்யாது. பல உடம்புக்கு வர காரணம் அதனால தான். அதனால் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும்னா நல்லா தூங்கணும். மென்டல்லையும் நான் ஃபிசிக்கல் அண்ட் மைண்டுன்னு சொன்னேன். அடுத்தது மென்டல். புது புது ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கணும். புது ஸ்கில்லை கடைசி நாள் வரைக்கும் கற்றுக்கணும். அந்த புது ஸ்கில்ஸை நீங்கள் கற்றலைன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. இதை நான் ப்ரோக்ராமிங் போது நீங்கள் யூனிக்ஸ் அண்ட் சி கற்றுக்கணும். யூனிக்ஸ் அண்ட் சியில் பல ப்ரோக்ராம் எழுதி எழுதி பார்க்கணும். லேட்டஸ்ட்டாக பண்ணணுன்னா நீங்கள் பைத்தான் படிக்கணும். மைக்ரோசாஃப்டில் ஆர் ப்ரோக்ராமிங் படிக்கணும். அது மாதிரி நீங்கள் பண்ணி டேட்டா பேஸை பற்றி படிக்கணும். இது மாதிரி லேட்டஸ்ட்டாக என்ன புதுசாக வருதோ உங்கள் ஃபீல்டில் அந்த நாலேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி சோஷியலி உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய பேரோடு இருக்கணும். கலகலன்னு இருக்கணும். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸே இல்லாத மனுஷன் ப்ராப்ளம். இன்றைக்கி இந்த உலகத்தில் சோஷியல் ஐசோலேஷனுங்கிறது ப்ராப்ளம். சோஷியலி ஆக்வர்டாக இருக்கிறது அதோட பெரிய ப்ராப்ளம். இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு நிறைய மென்டல் இஷ்யூஸ் வரும். இமோஷ்னலாகவும் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். இமோஷ்னல்டாக டிஸ்ட்ராய் ஆனீங்கன்னா உங்கள் லைஃபே வீணாக போயிடும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சோஷியலாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். புதுசாக ஃப்ரெண்ட்ஸை டெவலப் பண்ணிக்கணும். இதுதான் என்னோட அட்வைஸு. இதை தான் அவர் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் எடுங்க. மைக்ரோசாஃப்டில் எம்டியாக இருந்தவர் ஸ்டீவ் பால்மர். அவருக்கு 1000 ப்ராப்ளம் இருந்தது. அவர் ஆப்பிளை கண்டாலே ஆகாது. அதனால் ஆப்பிள் ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ண மாட்டார். ஆப்பிளில் தாக்கிட்டே இருப்பார். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி பிளைண்ட் ஆகிடுறாரு. ஆப்பிள் ஐஸ்டோர், ஐடியூன்ஸ், அதுக்கப்புறமா ஐபாட், ஐபேட், ஐஃபோன் வரைச்சா அவர் வேடிக்கையே பார்த்துட்டு இருந்தார். பை த டைம் அவர் விண்டோஸ் ஃபார் ஃபோன் கொண்டு வரத்துக்குள்ள டூ லேட்டு. சஃபாரி அவங்கள கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுச்சு. ஆண்ட்ராய்டு அவங்கள காலி பண்ணிடுச்சு. ஸ்டீவ் பால்மர் போய் அவர் பேரில் சத்யம் நடையில் வராரு. ஷார்பன் த ஷா பண்ணுறாரு. இதுதான் நான் ஷார்பன் த ஷா ஃபார் கம்பெனி. ஃபஸ்ட்டு விண்டோஸ் மேலே இருக்கிற டிபெண்டன்ஸை குறைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸை சியூட்டை ஆப்பிளுக்கும் தர்றாரு. ஆப்பிள் சஃபாரிக்கும் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் மாதிரி விற்கிறாரு. ஆஃபீஸ் சூட் அஸ் அ ப்ராடக்ட் விற்கிறாரு. அசூர் க்ளவுடில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. எக்ஸ்பாக்ஸ் அண்ட் ப்ளே ஸ்டேஷனில் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. $500 பில்லியன் கம்பெனி இருக்கிற கம்பெனி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் $3.5 ட்ரில்லியன் கம்பெனியாக மாறுது. புது ஆளராரு. ஷார்பன் த ஷா பண்ணுறாரு. சரியாக பண்ணிடுறாரு. அடுத்த எக்ஸாம்பிள் சோனி ஒரு பெரிய கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியாக இருக்குது. டிவி, வாக்மேன், டிஸ்க்மேன், விசிஆர் எல்லாம் பண்ண சோனி ஆல்மோஸ்ட் சாவர ஸ்டேஜுக்கு போகுது. ஐசியூக்கு போகுது. ஸோ அந்த லேப்டாப் பண்ணுறதை நிறுத்திடுறாங்க. ஃபோனை விற்கிறாங்க. கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் இன்றைக்கி லெஸ் தென் 25% ஆஃப் தியர் பிஸ்னஸ். அவங்க கொலம்பியா பிக்சர்ஸ் வாங்குறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஜாப்பனீஸ் அனிமேஷனில் என்ட்ரு ஆகிறாங்க. அனிமேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி 15 மில்லியன் பீப்புள் பண்ணுறாங்க. கொலம்பியா பிக்சர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் பேங்க் வச்சுருக்காங்க. அப்படியே என்ன பண்ணுறாங்க, ப்ளே ஸ்டேஷன் பெரிய பிஸ்னஸாக இருக்குது. ஆனால் ஆக்டிவேஷன் பிளிஸர்டை மைக்ரோசாஃப்ட் வாங்கிடுறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செமிகண்டக்டர் அண்ட் இமேஜிங் டிவைசஸ் பண்ணுறாங்க. கேமரா, ஃபிலிம், டிஜிட்டலாக போனோன்னா அதுக்கு இருக்கிற செமிகண்டக்டர் ஐஃபோனு மற்ற எல்லா ஃபோனுக்கும் கேமரா அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. 150% ஆஃப் தட் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களும் ஷார்ப்பனிங் த ஷா. கன்சியூமர் கம்பெனிலேருந்து சாஃப்ட்வேர்னால் கண்டென்ட்டு, அனிமேஷன், சப்ஸ்கிரிப்ஷனு, செமிகண்டக்டர்னு வேறு ரேஞ்சுக்கே போயிடுறாங்க. ஸோ அண்ட் ப்ளே ஸ்டேஷனும் ஒன்றும் இருக்காங்க. இது ஷார்ப்பனிங் த ஷா. வேறு பிஸ்னஸுக்கு போயிடுறாங்க. இவங்களும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். டாட்டாஸ் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் கம்பெனியாக இருக்காங்க. காட்டன் மில் கம்பெனியாக மாறுறாங்க. காட்டன் மில்லேருந்து ஸ்டீல் மேக்கிங் கம்பெனியாக மாறுறாங்க. கரெக்ட் டைமில் காட்டன் போய் ஸ்டீல் வர சமயத்தில் ஸ்டீல் பண்ணுறாங்க. ஸ்டீல்லேருந்து லோக்கோமோட்டிவ் பண்ணுறாங்க. லோக்கோமோட்டிவ் எடுத்திங்கன்னா ட்ரக்ஸு அதெல்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு குளோபல் காங்கான்மெரேட்டாக மாறிடுறாங்க. இந்த ஸ்டீல் கம்பெனிக்கும் ட்ரக் கம்பெனிக்கும் சம்பளத்தை மூட்டையில் தூக்கின்னு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு வெளிநாட்டிலேருந்து கம்ப்யூட்டர் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடியே 1960s ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி அதை ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில் தான் அவங்களுக்கு டாட்டா கன்சல்டிங் சர்வீஸாக மாறுது. இப்போ இதெல்லாம்
காட்டன், ஸ்டீல், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேருக்கு அப்புறம் இன்னைக்கு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்ல இறங்கி ஒரு 100 ஃபாக்ஸ்காம கிரியேட் பண்ணுறாங்க. ஐடிசி சிகரெட் போயிடும் தெரிஞ்சு ஒரு பெஹமத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாமே ஷார்ப்பனிங் சாவோட எக்ஸாம்பிள். இதில் எந்த கம்பெனியும் நீங்கள் கரெக்டாக டைம் வச்சுருந்தீங்கன்னா பயங்கரமாக காசு பண்ணுவீங்க. ஸோ கம்பெனி வாங்குறச்ச கூட ஒரு கம்பெனி ஷார்ப்பனிங் த சா பண்ணுதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது உங்கள் கடமை. ஒரு கம்பெனி ஷார்ப்பனிங் த சா பண்ணலைன்னா பண்ணுறதே பண்ணிட்டு இருந்தா ரொம்ப மொக்கையாயிடும். மரத்தாருக்கு அது உங்களுக்கு காசு பண்ணி கொடுக்காது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.